சாதாரணமான சூழல்ல போகல. ஒரு மாதிரியான இயற்கைக்கு மாறான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. மனிதர்களும் இயற்கைக்கு மாறான ஒரு சூழலை நோக்கி போயிட்டு இருக்கோம். இத நம்ம மாத்தணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு இத எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஆத்மாக்கும் என்ன சம்பந்தம், நம்மளுடைய ஆத்மா எதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்குது, இந்த பிறவி மூலமா நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணம், தெளிவான ஒரு பார்வை எல்லாத்துக்குமே வேணும். அப்படி ஒரு தெளிவான பார்வை இல்லாத போதுதான் நம்ம நிறைய விஷயங்கள், தேவையில்லாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது திருவள்ளுவர் நமக்கு அருளிய திருக்குறள். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்பையும் தரும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட பெரிதாக நினைச்சு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒழுக்கமே இல்லாம நம்ம வாழும்போது இந்த உயிருக்கும் சிறப்பு இருக்காது, இந்த உயிருக்கும் பெருமை இருக்காது, இந்த உடலுக்கும் பெருமை இருக்காது. எதுவுமே ஒண்ணும் இல்லாம போயிடும். அடுத்தவர்கள் நம்மளை இழிவா பேசுறதா இருக்கும், சுத்தி இருக்கவங்கள நமக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவாங்க. எதுவுமே சாத்தியமா இருக்காது. யார் ஒருத்தங்க ஒழுக்கமே இல்லாம வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கின ஒரு வாழ்க்கையாதான் இருக்கும். அவங்களால எளிதாக மீண்டு வர முடியாது. எப்போ ஒருத்தர்னால சரியான பாதையில போக முடியும்னா ஒழுக்கத்தோட வாழணும், இறையுடைய நாமத்தை சொல்லிட்டு வாழணும், இறைய நோக்கின ஒரு வாழ்க்கையா இருக்கும். இறை வேற ஒழுக்கம் வேற கிடையாது. இறையும் ஒழுக்கமும் ஒண்ணுதான். எப்போ இறைவன் நமக்கு இறங்கி வேலை செய்வாரு அப்படின்னா ஒருத்தங்க ஒழுக்கமா இருக்கணும். அந்த ஒழுக்கம் இந்த பிசிக்கலா இருக்கு, நம்ம செய்யறோம் இல்லையா, ஒரு செயல் செய்யறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணின ஒழுக்கம் மட்டும் கிடையாது, மன ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். அதாவது இறைவனுக்கு தெரியும் இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே என்ன செய்யறாங்க. ஒருத்தவங்க வெளிய ஒழுக்கமா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனா மனதளவுல ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒழுக்கமே கிடையாது. இது ஏமாத்துவே. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யறோம், ஒரு தப்பான விஷயமா இருக்கும்போது அதுக்கான பலன்னு பார்த்தா ஒரு தவறான பலனா இருக்கும். அந்த பலனுக்கு ஏத்த ஒரு பாடம், மிகப்பெரிய பாடம் நமக்கு அமையும். அந்த பாடத்தின் மூலமா தான் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமான பாடமா இருக்கும், தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த பாடத்துக்குள்ளேயே போக கூடாது. நமக்கு ஏற்கனவே ஒருத்தங்க தெளிவு தராங்களா, அந்த தெளிவை அப்படியே புடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, திருவள்ளுவர்லாம் சாதாரணமான புலவர் கிடையாது, அவர் தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ புலவர்னா தெய்வமே இறங்கி அப்படிப்பட்ட ஒரு நூலை கொடுத்ததாகவே நான் நினைக்கிறேன். இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் நமக்காக படைக்க வச்சிருக்காரு, மக்களுக்காக படைக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பெரிய ஒரு நூல் அந்த திருக்குறள். 2 அடிதான் அது இருக்கிறதே, ஒரு 7 வார்த்தைகள் தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை வச்சே இறைவன் நமக்கு நிறைய போதிச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த திருக்குறளை நம்ம ஃபாலோ பண்ணணும். திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணனாலே இறைவனை சீக்கிரமா ஈஸியா அடைய முடியும். வேற பெரிய பெரிய சித்தர்கள், பெரிய பெரிய ரிஷிகள் சொன்னது நமக்கு தெரியல அப்படின்னா, திருக்குறள்ங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும். ஒரு சாதாரண மனிதர்ல இருந்து ராஜா வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு நாட்டை எப்படி ஆளணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருக்காரு அந்த திருக்குறள்ல. அப்படிப்பட்ட திருக்குறளை எல்லாருமே படிக்கணும். முக்கியமா இந்த திருக்குறள் நம்மளுடைய சின்ன வகுப்புல இருந்தே, 1ஆவதுல இருந்தே நமக்கு பாடத்துல வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டா நான் சேரலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கேட்ஜெட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போனு, டிவி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையில்லாத பல ஆசைகள் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அப்படி மனசுக்குள்ள தோணும் போது அது ஆசையா இல்லாம பேராசையா மாறுது. அதுவும் இல்லாம இப்போ டிவி பார்த்தாலும் சரி,
ஃபோனை பார்த்தாலும் யூடியூபை பார்த்தாலும் சரி, யாரு என்ன சொல்றாங்க, அந்த அதாவது ஒரு சினிமாவே எடுத்துக்கிட்டா கூட அந்த சினிமால நல்ல கருத்து சொல்றாங்களா, மக்களுக்கு தேவையான கருத்து சொல்றாங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. பாக்குற அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கும், ஓ நம்ம இப்படியும் இருக்கலாமே, இந்த மாதிரியும் நம்ம ஒருத்தங்களை தாக்கலாமே, இந்த மாதிரியும் பண்ணலாமேங்கிற அந்த எண்ணம் தானே வரும் அந்த குழந்தைக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயமும் பாக்குற ஒவ்வொரு விஷயமும் சின்ன குழந்தையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி பண்ணி இமிடேட் பண்ணி ஒருத்தங்களை பார்த்து தான் நம்ம குழந்தைகள்லாம் வளர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுல இருக்க பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெற்றோர் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்னையும் குழந்தை அப்சர்வ் பண்ணும். அப்படி பார்த்துதான் குழந்தை வளர ஆரம்பிக்கும். அப்படி அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பேசுறீங்களோ அதை பேசும். அது என்ன பாக்குதோ அதை பேசும். சுத்தி இருக்கவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யும். அதனாலதான் குழந்தைகளை ஒழுக்கத்தோட வளர்க்கணும். பெரியவங்க நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் குழந்தைங்க ஒழுக்கமா வளருவாங்க. நம்மளும் டிவி பார்த்துட்டு கேட்ஜெட்ஸ பார்த்துட்டுன்னா குழந்தையும் தான் பார்க்கும். நீ பாக்குற இல்ல நானும் பாக்குறேன்னு கேட்கும் குழந்தை. ஏன்னா இப்போ இருக்க காலம் அப்படி. அதனால நம்மளும் பார்க்க கூடாது, குழந்தைங்களும் பார்க்க கூடாது. இப்போ இருக்க குழந்தைங்க நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அன்பு குழந்தைங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு அந்த கேட்ஜெட்ஸ பார்க்க அந்த கேட்ஜெட்ஸ் மேலதான் ஆர்வம் வரும், அந்த போன் மேலதான் ஆர்வம் வரும். அம்மா முக்கியம் கிடையாது, அப்பா முக்கியம் கிடையாது, அந்த மாதிரி எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு வரும். ஆரம்ப காலகட்டத்துல இது பெருசா தெரியவே தெரியாது வெளியே. ஆனா போக 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 அந்த குழந்தைங்களுக்கு அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. இது ஒரு போதை மாதிரியே உருவாகிடும். அதனால ஆரம்பத்துல இருந்தே நம்ம பக்தியையும் நம்மளுடைய இலக்கியங்களையும் நம்மளுடைய அறநெறிகளையும் போதிக்க ஆரம்பிக்கணும். உலகத்துல எவ்வளவோ பெரிய நாடுகள் வேணாலும் இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருக்குறள் சொல்லாத எந்த ஒரு விஷயமும் வேற எந்த உலக மொழிகள்லயும் சொல்லல. திருக்குறள்ல பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருக்குறளை வச்சே நம்ம குழந்தைகளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். வேற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ்க்கு முக்கியத்துவம் நிறைய உண்டு. எல்லாரும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாரும் போற வருவங்களாம் தனித்தனியா போன் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே வச்சிருப்பாங்க. என்ன பாக்கணும் என்ன பண்ணணும் அது தெரியாது, வரதெல்லாம் பாப்பாங்க. அது என்ன தெரியும் குழந்தைக்கு, எல்லாமே சரிதான் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. அது தப்பு இல்ல. அதுவும் இந்த வீடியோ கேம்ஸ்க்கு எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது போதை வேற, இது வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். எப்போ குழந்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்கன்னா பக்தியையும் அறநெறிகளையும் இந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற ஒரு தெளிவையும் அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள ஏற்படுத்தணும். அப்பதான் அவங்க தெளிவா இருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கூட எப்பவும் இருக்க முடியாது, எப்பவும் நம்மளால போகவும் முடியாது. நம்ம நினைச்சா கூட எப்பயுமே இறைவனும் குழந்தையும் ஒரே இணக்கத்தோட இருக்கணும். வயசுல இருந்தே குழந்தைகள் மந்திரத்தையும் நம்மளுடைய இறை பக்தியையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கும். ஓம் முருக அனுகிரகம் சார்பாக குழந்தைங்களுக்கு மெடிடேஷன் கத்து தர போறோம். அதுல ஹீலிங்கும் நடக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு எல்லாம் ஹீலிங் நடக்குதோ குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுடைய விதத்துல ஹீலிங் நடக்கும். அதே போல அவங்களுக்கு மந்திரங்களும் சொல்லி தரப்படும். இது எல்லாமே நடக்கும். அப்படி பண்ணும்போது குழந்தைகள் நம்ம கையில இருந்து போகாம அவங்க ஒழுக்கமாவும் நேர்மையாவும் உண்மையாவும் தர்மத்தின் வழியில நடக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா போன மீடியால இருந்து நம்ம காக்கணும் அவங்கள. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரா. இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது முருகனடிமை வகுப்பில் ஆழ்ந்த மன நிம்மதியான ஒரு இடத்துக்கு போன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அது எவ்வளோதான் நம்ம நினச்சாலும் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அருள் இறைவன் அருளோடு சேர்ந்து முருகன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய அருளாக நம்ம நினச்சி அதை பாவிக்கும்போது தான் அது உண்மையிலேயே நமக்கு நம்மளையும் அறியாமல்
நிறைய நிகழ்வுகள் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நான் நம்பவே இல்லை, இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு முழுசாக கிடைச்சிது. பல நாட்கள் நான் தூக்கங்கள் இல்லாமல் நிறைய தவிச்சிருக்கேன். தூக்கம் தூக்கம் வருமா வரவே வராது. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் மெடிடேஷன் டெய்லி பண்ணும்போது எனக்கு நல்ல தூக்கம் வருது. மன நிம்மதியான ஒரு ஆற்றல் கிடைக்கிது. இது மெடிடேஷன் பண்ணுனதுக்கு அப்புறம்தான் டெய்லி ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது தான் இது எல்லாமே என்னுடைய இறை அருள் கூடயே இருந்து எனக்கு செயல்படுத்துதுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா கூட மனசு வந்து ஐயோ நம்ம இன்னைக்கு பண்ணாமல் இருக்கமே, பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்குது. அதனால் எல்லாருமே இந்த பயனை அடையணும். இது எல்லாருமே ஜாயின் பண்ணி எல்லாருமே இதில் வந்து பயனடையணும்னு